பண்பான உள்ளங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட்டு, ஹோலி ஸ்வீட். இது திருச்செந்தூர் முருகன் கோவிலில் மட்டும்தான் இது கிடைக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏதாவது ஒரு விசேஷ நாட்களில் திருச்செந்தூர் முருகனுக்கு இது செஞ்சு தான் நெய்வேத்தியம் பண்ணுவாங்க. நம்மளும் நாளைக்கு திருச்செந்தூர் முருகன்கிட்ட ஏதாவது ஐஸ் வைக்கணும் அப்படின்னா இது செஞ்சு நெய்வேத்தியம் பண்ணுவோம். இது என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்ப்போமா? நான் 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். கடலை மாவு நல்லா வறுக்கணும். வறுத்துட்டு சலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் சுகர், 1 கப் பாலில் கொஞ்சம் குங்குமப்பூ மேலே போட்டு வச்சுருக்கேன். இந்த குங்குமப்பூவோட ஃப்ளேவர் மட்டும்தான் இதில், ஏலக்காய் அது இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்புறம் 1 கப் நெய், அப்புறம் 1 கப்பு கேஷ்யூ நட். இந்த கேஷ்யூ நட்டை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? இது அடுப்பு இன்னும் நான் பற்ற வைக்கலை. இந்த கடலை மாவை இதில் போட்டுட்டு பால் ஊற்றிட்டு கட்டி இல்லாமல் நம்ம கரைச்சிக்கணும். நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்குவோம். இதில் கட்டி ஆகாமல் இப்படி கிளறிக்கிட்டே இருக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுக்குவோம். இந்த சுகர் போட்டுக்கலாம். இது இப்போது கொஞ்சம் கட்டி ஆயிடுச்சு. நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நெய்யும் 1 கப்பு. இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் குடிச்சிருச்சு. இனி அடுத்து கொஞ்சம் நெய் ஊற்றுவோம். இது இப்படி ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக பூத்துட்டு இப்படி சைடில் வரும். அப்போது இந்த கேஷ்யூ நட் பொடி இருக்கு இல்லையா, அது போடும். இது இப்போது சட்டியிலேருந்து இப்படி பிரிஞ்சு இப்படி வருது. இப்படி உருண்டு வரும். சட்டியிலேருந்து இப்படி விட்டு வரும். அப்போது ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்குவோம். இப்போது இது ஆச்சு. இது மைசூர் பாகு மாதிரியும் இருக்காது, அதே சமயம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது. இது ஹல்வா மாதிரி இருக்கும். இது திருச்செந்தூர் ஸ்பெஷல். திருச்செந்தூரில் மட்டுமே தான் இது கிடைக்கும். இது நம்மளும் செய்வோம். செஞ்சுட்டு சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு நமக்கு என்னென்ன சாமிக்கிட்ட கேட்கணுமோ, மனு போடணுமோ போட்டு பார்ப்போம். அதெல்லாம் கிடைக்கும். எல்லாம் நல்லதே நடக்கும். இது வரைக்கும் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் எனக்கு தர்ற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இனியும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ.